கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. தேவனுடைய கிருபையினால் நாம் பிழைக்கிறோம், தேவனுடைய கிருபையினால் நாம் வாழ்கிறோம் என்பதை உணர்ந்து வாழ்வது, அதற்குள் புரிந்து வாழ்வது மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு கொடுக்கும். அது எப்படி என்று அவரவர்கள் அனுபவிக்கும் பொழுது தெரியும். தேவனுடைய கிருபையின் கீழ் நான் வாழ்கிறேன், நான் ஒன்றுமில்லை, எல்லாம் அவருடைய கிருபையே என்று ஒருவர் உணர்ந்து இருப்பாரானால் அந்த உணர்வுக்குள்ள ஒரு பாதுகாப்பு, ஒரு சமாதானம் நிச்சயம் இருக்கும். நீங்கள் முயற்சி செய்யுங்கள், இதை சொல்லிக் கொண்டிருங்கள். தேவனுடைய கிருபைக்காக அவரை போற்றுங்கள். இதை உணர்ந்த சங்கீதக்காரன் அவர் கிருபையை பற்றி பல பாடல்களை, 100க்கும் மேற்பட்ட வசனங்களை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். ஆக ஒரு ஆவிக்குரிய பிரகாரம் முதிர்ச்சி அடையும் பொழுது அவர் எதற்குள் போய் நிம்மதியாக அமர்ந்து கொள்வார் என்றால் தேவனுடைய கிருபைக்குள். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது இந்த வேத வகுப்பின் 31வது பாடம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம். பேதுருவுக்கு சொல்லி அவரை புரிய வைத்து அழைத்து கொண்டு வரும்படி 3 பேரை அனுப்பி அவர்களும் அவர்களோடு கூட அழைத்து கொண்டு மறுநாள் வந்து சேர்கிறார்கள். 10ஆம் அதிகாரம் 24 முதல் நாம் கவனிக்க வேண்டும். மறுநாளிலே செசரியா பட்டணத்திற்கு பிரவேசித்தார்கள். உறவின் முறையாரை, ஆவியானவர் இங்க நமக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறார். கொர்நேலியு தன் உறவின் முறையாரை போய் பேதுருவ தேவன் கொடுத்த அட்ரஸ்ல கூட்டிட்டு வா அப்படின்னு இவங்களை அனுப்பும்போது இவங்க போறதுக்கு வர்றதுக்கு ஒரு நாள் ஆகும், மறுநாள் தான் இவங்க வருவாங்க அப்படின்னு நிச்சயமா இவருக்கு தெரியும். இந்த நடுவில் இவர் என்ன பண்ணாரு, தன் உறவின் முறையாரை, தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரை, 2 குரூப் ஆஃப் பீப்புள் இங்க மென்ஷன் பண்றார். இது எதை நமக்கு காண்பிக்குதுன்னு சொன்னா, இந்த துதி கூட்டங்கள்லாம் வைக்கும்போது, உங்கள் வீடுகளில் கூட்டங்களை வைக்கும் பொழுது இதை வைத்ததோட நோக்கம் வேற, பல வருஷமா இது போயிட்டு இருக்கிற திசை வேற. நடுவுல இது வேணவே வேணாம் அப்படின்னு விட்டதுக்கு காரணமும் போற திசை வேறையா இருக்கிறதுனாலதான். துதி கூட்டம் சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னு ஒரு பேப்பர்ல ஒரு கேள்வி கேட்டு உங்க கையில எல்லாம் நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோமே, நீங்க முதல்ல எழுதுறது என்னவா இருக்கும்னா, நல்ல ஒரு விசேஷமான ஒரு சாப்பாடு சபையாருக்கு, பரிசுத்தவான்களுக்கு நம்ம வீட்டுல போடணும் அப்படின்றது தான் எல்லாருக்குமே ஞாபகமா இருக்கு. அதனால என்ன பண்ணிடுறோம், அதை போட முடியலன்னு சொன்னா அந்த மாதிரி ஒரு கூட்டமே இப்போதைக்கு வேண்டான்னு சொல்றோம். அப்ப நம்முடைய நோக்கம் இது தப்பானா தப்பு இல்லை, சரிதான். பரிசுத்தவான்கள் வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம வீட்டுக்கு வர்றாங்க, அவங்களுக்கான ஒரு நல்ல ஆகாரத்தை கொடுக்கணும், இவ்வளவு பேர் வரணும், எல்லாரும் வரணும். இவங்க மட்டும் யார் வீட்டுக்கும் போக மாட்டாங்களாம், இவங்க வீட்டுக்கு மட்டும் 100 பேருக்கு மேல வரணும். அப்போ நோக்கம் என்ன, நம்ம எதுக்காக இப்படி காட்டேஜ் மீட்டிங் நம்ம தொடங்கணும்? நோக்கம் என்ன, உங்கள் உறவின் முறையாரையும் உங்கள் விசேஷித்த நண்பரையும் உங்கள் வீட்டுக்கு அழைங்க, உங்க வீட்டுக்கு வர்றோம், அங்க வந்து சுவிசேஷத்தை சொல்லலாம். இதுதான் நோக்கம். இந்த மாதிரி பல வீடுகளில் கூட்டங்களுக்கு போகும்பொழுது ஆரம்பத்துல எல்லாம் நான் தயாரிக்கும் பிரசங்கம் ஒன்றாக இருக்கும், அங்க வந்த பிறகு நான் பேசுவது ஒன்றாக இருக்கும். ஏன் தெரியுங்களா, அதே சபை மக்கள் மட்டும்தான், ஒருத்தர் கூட புதுசா யாருமே இருக்க மாட்டாங்க. நான் தயார் செய்து போனது யாராவது உறவுகளோ அண்டை வீட்டாரோ அவங்க உட்கார்ந்து இருப்பாங்க. சரி, அவங்களுக்கு நம்ம ஆண்டவன் அன்பை சொல்லலாம் என்று சுவிசேஷத்திலிருந்து சொல்லணும்னு தான் நான் முயற்சி பண்ணியிருப்பேன். ஐயாவும் பலமுறை அப்படிதான் செஞ்சிருப்பேன்.
கொர்நேலியு கிட்ட நம்ம என்ன பாடம் கத்துக்கலாம்னா, ஒரு சுவிசேஷம் சொல்வதற்கான ஒரு மனிதன் நம் வீட்டுக்கு வரப்போகிறார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டவர், இவருக்கு முன்ன பின்ன பழக்கம்லாம் கிடையாது, அவருக்கு போதிக்கப்படவே இல்லையே, இப்படி எல்லாம் பண்ணுப்பானே போதிக்கப்படலையே. நம்மளாம் பல வருஷம் போதிக்கப்பட்டோம், நமக்கு சொல்லப்பட்டது உங்க வீடுகளில் ஒரு கூட்டம் வைப்பதானால் நீங்கள் உங்க உறவுக்காரங்களை கூப்பிடுங்க, உங்களுடைய நண்பர்களை, நட்பு வட்டத்தை கூப்பிடுங்க, அயலகத்தாரை கூப்பிடுங்க. அதுதான் நம்முடைய நோக்கமாகவே இருந்திருக்கணும். ஆனால் நாம் அதை தவறு விட்டு விட்டோம். ஏன் அப்படின்னா, உறவுகளோடு கூட நம்முடைய பழக்கம் எப்படி இருக்கிறது? உறவுகளை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு சத்தியத்தை சொல்வதற்கான தொடர் முயற்சி நம்மிடத்தில் இப்பொழுதெல்லாம் இல்லை. அதுக்கு காரணம் நம்ம பட்டணத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். சரி, அந்த செக்டாரை விட்டுருவோமே. விசேஷித்த நட்பு வட்டம், அயலகத்தாரோடு பழக்கம் இருக்கிறது இல்லையா, அவர்களை எல்லாம் நம்ம வீட்டுக்கு இப்படி அழைத்து அமர வைக்க முடியுமா என்றால், அப்படி ஒரு பழக்கத்தை, அப்படி ஒரு பேச்சை நம்ம அவர்களிடம் என்ன பண்ணல, வச்சுக்காம இருக்கலாம். எல்லாமே இந்த உலகத்துல வாழ்வதற்கான பேச்சுவார்த்தை மட்டும்தான் அவங்க கிட்ட நம்ம வச்சிருப்போம். அதனால நமக்கு ஒரு பயம், திடீர்னு எங்க வீட்டு ஒரு மீட்டிங்கு உட்காருங்களேன்னு சொன்னா, ஐயோ அவங்க என்ன நினைச்சுக்குவாங்களோ, அவங்களுக்கு ஒரு அந்நியமா இருக்குமா இல்லையா, அதுக்கப்புறம் அவங்க நம்ம கிட்ட பேசாம போயிட்டாங்கன்னா என்ன பண்றது? ஏன்னா நம்ம அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை வைக்கவில்லை. இந்த மனுஷனுக்கு எந்த ஒரு புத்தகமும் கையில கிடையாது, முன்னால இவர் யாருமே போதிக்கலை இவருக்கு. ஆனா இவர் இயல்பாவே பாருங்களேன், ஒரு தேவபக்தி உள்ள மனுஷன் தான் இதான் செய்வான். ஒரு தேவபக்தி உள்ள மனுஷனாக அவன் வளர்ந்து கொண்டிருப்பான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை தன் வீட்டிலே சொல்ற வாய்ப்பு அவனுக்கு வருமானால், அவன், தானும், தன் வீட்டாரும், தான் நேசிக்கும் உறவுகளும் நண்பர்களும் அதை கேட்கணும். இதுதான் சரி. அப்போ காட்டேஜ் மீட்டிங் வைக்கிறதுக்கான அடிப்படையான ஒரு தேவ சித்தத்தை கொர்நேலியு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நம்ம இமீடியட்டா உரிமையோட யாரை அழைக்க முடியும்னா, உறவின் முறையாரை. நாம் தினமும் பழகிறதுனால, நாம் கொடுக்கல் வாங்கல், ஒருவருக்கு ஒரு ஒத்தாசையாக இருக்கிறதுனால விசேஷித்த நட்பு வட்டம், அயலகத்தாரோடு அந்த நட்பு இருக்கும். அப்போ இந்த ரெண்டு பக்கத்திலும் நாம் அழைத்தால் வரும்படியான அளவுக்கு முதல்ல நாம் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பழக்கம், அப்படிப்பட்ட ஒரு பேச்சு நாம பேசி இருக்கணும். இந்த கொர்நேலியு என்ற மனுஷன் தெய்வ பக்தி உள்ளவர், தெய்வ பயம் உள்ளவர், வீட்டார் அனைவரோடு கூட கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறாரு, தான தர்மங்கள் செய்கிறார், நன்மை செய்கிறார். அவன் பாருங்களேன், இவரு சொன்ன உடனே உறவுக்காரங்களாம் வந்துட்டாங்க. ஒரு அரசாங்க அதிகாரியாக வேற இவர் இருக்கிறார். விசேஷித்த நட்பு வட்டத்தில் இருப்பவர்கள் எல்லாரும் வந்துட்டாங்களே. நம்ம வீட்டுக்கு யார் வருகிறார்கள்? நம் வீட்டுக்கு யாரை வரவழைக்க முடியும்? சும்மா வீட்டுக்கு போயிட்டு ஒரு பேப்பர் எடுத்து ஒரு கற்பனையாகவே ஒரு சுவிசேஷ கூட்டம் நம்ம வீட்டுல நடக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாரை யாரெல்லாம் அழைக்கலாம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் ஒன்று போட்டு பாருங்க. அப்படி யாருமே இல்லை என்ற மாதிரி சிலருக்கு இருக்கலாம். நாம் நம்முடைய வீட்டிலே கர்த்தருடைய வசனம் சொல்லப்படுமானால் நம்ம வீட்டை மந்திரிக்கிறதுக்கு இல்லை, நம்ம வீட்டு பரிசுத்தம், நம்ம தான் பரிசுத்தவானாக, ஏற்கனவே நீதிமானாக, ஏற்கனவே கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோமே. நம்ம வீட்டுக்கான ஒரு ஆசீர்வாதத்துக்காக அல்ல. காட்டேஜ் மீட்டிங்கோட நோக்கமே நாம் புதியவர்களை, புதிய ஆத்துமாக்களை, அதுல நம்முடைய உறவுகளை, நம்முடைய நட்பு வட்டத்தை நாம் அழைப்பதற்காகத்தான். முயற்சி பண்ணலாம். பட்டணத்துல இருக்கிறதுனால உறவுக்காரங்கெல்லாம் தூர தூரமா இருக்கலாம், எங்கெங்கயோ கூட இருக்கலாம் அப்படின்னு ஒரு காரணத்தை பண்ண நம்ம சொல்லிடுவோம். ஆனால் பழகும் மனிதர்களுக்கு நடுவில் அவர்களோடு கூட நாமோ இப்படி ஒரு நாள் அவங்க அழைக்கணும்ன்றதாகவே பழகணும். அப்படி பழகணும், அப்படி பேசணும் அவங்க கிட்ட. அப்ப நம்முடைய பழக்க பேச்சு வேற மாதிரி இருக்கும், இப்ப இருக்கிற மாதிரி இருக்காது. யோசிங்க, நிச்சயமா பெரியவர்களாகி உங்களுக்கு விளங்கும் என்று நான் நம்புகிறேன். அப்போ இவர் என்ன பண்றாருன்னா, மீன் டைம் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். இதை ஆவியானவர் நமக்கு அவருடைய இந்த செயலை பதிவு செய்ததுனால நம்ம இதை கவனிச்சாகணும். நல்ல மனிதன், இந்த மனிதனுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் ஏன்?
நல்ல மனுஷன் அவர், ஏற்கனவே நல்ல சாட்சி இருக்கு இவருக்கு. தேவனே அவரை பாராட்டுற அளவுக்கு சாட்சி அவர்கிட்ட இருக்கு. சுற்றி இருப்பவர்கள் எல்லாருமே அவரை பாராட்டுற அளவுக்கு அவருக்கு சாட்சி இருக்கிறது. இவர் இதுக்கு மேல திருந்தி வாழணும், இதுக்கு மேல இவர் நல்லவரா ஆவறதுக்கு இவருக்கு எதுவுமே தேவைப்படாதுன்னு தான் நமக்கு தோணுது. நல்ல மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கலாம், ஆனால் அவர்கள் பாவத்திலே தேவனை விட்டு பிரிந்திருப்பார்கள். இதை அவங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. நாம கிறிஸ்துவுக்குள்ள ஒருத்தரை கொண்டு வரணும்னு சொன்னா இந்த நல்ல மனிதராக இருப்பாங்கல்ல, அவங்களை கொண்டு வரவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தனக்கு பாவ மன்னிப்பு வேணும், தான் கடவுளுடைய சத்தியத்தை கேட்கணும் அப்படின்ற ஒரு அவசியமே அவங்களுக்கு விளங்க தேவையே படாது. பசியா இருக்கிற ஒரு ஆள் 3 வேளை சாப்பிடல அப்படின்னா அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தா அவள் ஆவலோடு வாங்கி சாப்பிடுவாங்க. 3 வேளையும் சாப்பிட்டுட்டு அவர் ஜீரணத்துக்கு ஏதாவது குடிக்கலான்னு இருக்கிற நேரத்தில் அவருக்கு போய் நீங்க ஒரு பிரியாணி கொடுத்தீங்கன்னா வேணான்னு. நல்லவர்கள் தாங்கள் இன்னும் கர்த்தருக்கு பிரியமா ஆகணும்ன்ற மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிறவங்களை சொல்றேன். அவர்கள் வருவது ரொம்ப கஷ்டம்தான். ஆனா இந்த மனுஷன் கர்த்தருடைய கட்டளை இவருக்கு கொடுக்கப்பட்டதுனால இவர் அதை கேட்டு இந்த ஒரு பெரும் முயற்சியை செய்திருக்கிறார். 25ஆம் வசனம், பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். நல்லா இருக்குல்ல? பேதுரு உள்ளே நுழைந்த போது, ஏன்னா கொர்நேலியுவுக்கு தெரியும் யூதர்கள், யூத மத தலைவர்கள், யூத மதத்தில் இருக்கிற அந்த லீடர்ஸ் எப்படி இருப்பாங்க, அவங்க என்ன மாதிரி அந்த ஆசாரியர்கள் எப்படி இருப்பாங்க, பரிசேயர்கள் எப்படி இருப்பாங்க, அவங்கள ஒரு பொது இடங்கள் எல்லாம் பார்த்தா ஜனங்க எப்படி அவங்கள வணங்குவாங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்றார், பொது இடங்களிலே நீங்கள் வந்தனங்களை விரும்புகிறீர்கள், நீளமான கச்சை அங்கிகளை போட்டுக்கொண்டு நீங்கள் உங்களை பார்க்கிறவங்க எல்லாம் உங்களை வணங்கணுன்ற மாதிரியே நீங்க நடக்கிறீங்களே அப்படின்னு அவங்களை கண்டிப்பார். அப்போ இது எல்லாமே அந்த அதிகாரிக்கு தெரியும். ஏன்னா அவர் அந்த சிட்டி ஃபுல்லா போய் வர்றவராகவே இருப்பார், நாட்டு நடப்பு நல்லா தெரிஞ்சவரா இருப்பார் அவர். இந்த மனுஷன் பாருங்க, அந்த பேதுரு உள்ள வந்த உடனே அவரை போய் வரவேற்று அவரை பணிந்து பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். இது அப்படியே எந்த காட்சி ஞாபகப்பட்டதுன்னு சொன்னா, போப்பு அவரை சாதாரண மனிதர்கள் போய் சந்திக்கும் பொழுது எப்படி சந்திக்கணும் தெரியுங்களா? அவர் உட்கார்ந்து இருப்பாரு, இவர்கள் முட்டி போடணும், தலை வணங்கணும், எல்லாரும் அவர் கையை முத்தம் செய்ய முடியாது. சிலர் தான், அனுமதி பெற்றவர்கள் தான், முன்கூட்டியே அதெல்லாம் செலக்ட் பண்ணி பேர் கொடுத்துருவாங்க, அவங்க மட்டும்தான். அவர்கள் முழங்கால் படிட்டு அந்த போப்பினுடைய கையை முத்தம் செய்யணும். பக்கத்துல ஒருத்தர் துணியில துடைக்கிறதுக்கு வேற இருப்பார், அவருடைய தொடச்சி விடுவார். இந்த வந்தனத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், கம்பீரமாக ஒரு மகாராஜாவை போல அரியணையிலே உட்கார்வதை போல உட்கார்ந்து ஏற்றுக்கொள்வார்கள். ஆனா கத்தோலிக்கம் சொல்லுகிற முதல் போப்பு அப்படின்னு பேதுரு அவங்க சொல்றாங்க பாத்தீங்களா, அவர் என்ன பண்ணாரு, தன் பாதத்தில் விழுந்த புறஜாதியான் ஆகிய ஒரு ரோம வீரன் அடுத்த பதில் என்ன சொன்னாரு, பேதுரு அவனை தூக்கி எடுத்து எழுந்திரும், நானும் ஒரு மனுஷன் தான் என்றான். நம்ம அழகா இருக்குல்ல, எழுந்திரும், நானும் ஒரு மனுஷன் தான், என் பாதத்தில் விழுந்து நீ வணங்காத, தயவுசெய்து அப்படி செய்யாத. அந்த காட்சியை நான் கற்பனை பண்ணி பார்க்கிறேன், இந்த மனுஷனோட பணிவை பார்க்கிறேன், இந்த மனிதனோட உண்மையை பார்க்கிறேன், இந்த மனிதன் இருதயமானது கர்த்தருக்கு பயந்ததாக எவ்வளவு சரியாக நடந்து கொண்டதுன்னு பார்க்கிறேன் பேதுருவை. நாம் கிறிஸ்துக்குள்ளே வளர வளர எப்படி நடந்து கொள்கிறோம், நம்முடைய நடக்கை எப்படி இருக்கிறது? நம்மை ஒருவர் புகழ்ந்தால் நமக்கு ரொம்ப பிடிக்குது, நாம் நம்மை புகழ்வதற்காகவே சின்ன மீன் போடுறோம், பெரிய மீன் கிடைக்கும்ன்ற மாதிரி. நம்மை வணங்கினால் நமக்கு ரொம்ப பிடிக்குது, நம் காலை தொட்டு ஒருவேளை ஒருவர் பணிந்து கொண்டால் நமக்கு ரொம்ப பெருமிதமாக இருக்கிறது. அதுக்கெல்லாம் காரணங்கள் என்ன, நோக்கம் என்ன, அதெல்லாம் நிச்சயமா பார்க்கணும். இந்த இடத்துல ஒரு யூதனாக இருந்து புறஜாதியானுடைய வீட்டுக்குள்ளே
ஒரு மத போதகனாக இருக்கிறவர் அன்னைக்கு நிலைமைக்கு உள்ளே வருகிறார் அப்படின்றது ஒரு தடுப்பு சுவரை உடைச்சிட்டு உள்ள போற மாதிரி தான். இது நடக்கவே நடக்காது. வீட்டுக்குள்ள இவங்க ஒரு மேடையில போதிக்கிறாங்க, அவங்க எல்லாம் கேட்டு போறாங்கன்னா அது வேற. ஆனா ஒரு வீட்டுக்குள்ளே பேதுரு உள்ள நுழைகிறார்னா அது ரொம்ப பெரிய விஷயம். இப்ப பேதுருவோட நிலைமையில யோசிச்சு பார்ப்போம். தேவன் வானத்திலிருந்து தரிசனம் கொடுத்து பேதுருவை கன்வின்ஸ் பண்ணி புரிய வச்சு, நீ போ இப்படிதான்ப்பா அப்படின்னு சொல்லி அவரை அனுப்ப, அந்த பயணத்துல பேதுருடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி எல்லாம் இருந்திருக்கும். அது ஒருவேளை சரி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பீரமாக அந்த வீட்டுக்குள்ள அவர் நுழைகிறாருன்னு வச்சுக்கோமே, நல்லாவே தெரியுது புறஜாதியாருடைய வீட்டுக்குள்ளதான் நுழைய போறாருன்னு சொல்லி. அப்படி உள்ள நுழையும் போது காலில் விழுந்து வணங்கின உடனே அப்படி சுத்தி பார்த்து ஓகே எழுந்திருப்பான், God bless you அப்படின்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணிட்டு இருந்த அப்படி இருக்கும். பேதுரு செய்யலாம், அவர் அன்னைக்கு இருந்த நிலைமைக்கு அதை செய்யலாம். ஆனா அவர் செய்யல. நாம் பிறருடைய வந்தனங்களை புகழ்ச்சியை தேடி விரும்புபவர்களாக இருக்கக்கூடாது. வந்தாலும் அதை வேண்டாம் என்கிறதை போல இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு நம்ம இருக்கணும். அப்போ தூக்கி அவரை விட்டுட்டு நானும் மனுஷன் தான் என்றார். அப்ப அடுத்த வசனம் வாசிப்போம். அவர்களுடனே பேசிக்கொண்டு உள்ளே போய், அதாவது பேதுருவே எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. கொர்நேலியு என்கிற வீட்டுக்கு போ, அந்த மனுஷனுக்கு நீ சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிதான் இவர் வராரு. இவர் உள்ளே வந்தவொடனே ஒரு சர்ப்ரைஸ். பேதுருக்கு ஒரு சர்ப்ரைஸ். முதல்ல ஒரு ஷாக்கு, அந்த மனுஷன் காலில் விழுந்தது. அதை தூக்கி விட்டு உள்ள போறாரு. உள்ள போனா திரளான ஜனங்கள், வீடு முழுவதும் டைட்டா இருக்காங்க. ஒரு 100க்கு அதிபதியோட வீடுன்னு சொன்னா அந்த காலத்துல ரொம்ப அருமையா இருக்கும். நல்ல ரோம அரசாங்கத்தோட இன்ஃபுளுயன்ஸ் இருக்கிறதுனால அந்த குவார்டர்ஸ், அந்த வீடு மாதிரி அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா. ரொம்ப உயரமான அழகான திரைச்சீலைகள் உள்ள, அன்னைக்கு இருக்கிற கற்கள் பதித்த ரொம்ப அழகான தரை, மிகப்பெரிய ஒரு அறை, பெரிய ஹால். நிச்சயமா அந்த ரோம அரசாங்கத்தோட ஒரு அதிகாரி 100க்கு அதிபதி என்று இருக்கும் பொழுது ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆனா உள்ள நோஞ்சா இந்த அழகையெல்லாம் பார்க்கிறதுக்கு பதிலாக ஜனக்கூட்டமாக இருந்ததை பார்க்கிறார். எப்படி நமக்கு அந்த காட்சியை ஒரு கேமராவை போயிட்டு அப்படி திருப்பி இந்த ஆள் உள்ள போகும்போது அந்த காட்சியை காமிக்கிற மாதிரி ஆவியானவர் எழுதியிருக்கார் பாருங்க. நான் அப்படிதான் ரசிச்சு பார்க்கிறேன். அவர் அநேகர் கூடி வந்திருக்கிறதை கண்டு அவர்களை நோக்கி, ஆகையால் நீங்கள் என்னை அழைப்பித்த போது நான் எதிர்பேசாமல் வந்தேன். அதாவது ஐஸ் பிரேக்கிங் சொல்லுவாங்க. சில கான்ஃபரன்ஸ், சில கூட்டங்கள்லாம் வைக்கும் போது புதிய புதிய இடங்கள்ல இருந்தெல்லாம் நிறைய பேர் வந்திருப்பாங்க. லோக்கலா இருக்கிறவங்க ஒரு 20 பேர், புது இடங்கள்ல இருந்து ஒரு 80 பேர் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எல்லாருக்குமே ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரியணும். இன்னைக்கு நம்ம ஏன் கூடியிருக்கிறோம், அந்த நோக்கத்தை சொல்லணும், அவங்க மைண்ட் அப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லையா. அந்த மாதிரி இங்க ஒரு ஐஸ் பிரேக்கிங் பண்றாரு. அந்த ஐஸ் பிரேக்கிங் பண்ற விஷயமே ரொம்ப கனமான விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயத்த எட்டவன்னு சொல்ல உள்ள போய் நின்னவனே சொல்லிடுறாரு. ஏன்னா அவங்க மனநிலை அப்படியே இருக்கும். ஒரு ஒரு டென்ஷனோடவே அவங்க பார்த்துட்டே இருந்திருப்பாங்க. அந்நிய ஜாதியாரோட கலந்து அவனிடத்தில் போக்குவரவா இருப்பது யூதனுக்கு விலக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்போ யாருக்கும் இது தெரியும்? யூதனுக்கு கட்டளை. இது தெரிந்தவங்க ரொம்ப தெளிவா புறஜாதியாரும். அதனால்தான் சில நேரங்கள்ல எல்லாம் சொல்லுவாங்க, நம்ம ஐயர்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த பூஜையெல்லாம் பண்ற ஐயங்கார், கோயில்ல மிகப்பெரிய அளவுக்கு அவங்க எல்லாம் சாதாரணமான வீடுகள்ல எல்லாம் போடவே மாட்டாங்க, தீர்த்தம் வாங்கி குடிக்கவே மாட்டாங்க, தண்ணி. அவங்க அவ்வளவு தூரத்துக்கு ஆச்சார அனுஷ்டாரமா இருப்பாங்க. படாது வரப்படாதுன்னு வீட்டுக்குள்ள போறதுக்கே. எனக்கு தெரிஞ்சு நான் டிப்ளமோ படிக்கும் பொழுது ஒரு ஐநாவரத்துல எங்களோட படிக்கிற ஒரு பிராமின்,
அந்த பிள்ளை வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் போகணுன்ற மாதிரி வந்தது. அப்போ அவங்க வீட்டுக்கு போறதுக்காக பஸ்ல ஏதோ போயிட்டு அவங்க வீட்டுக்குள்ள போறோம். உள்ள நுழையும் போது பாதி கோயில் மாதிரி இருந்தது. எனக்கு உள்ள எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. என்னடா இது, கால் இங்க வைக்கலாமா, செருப்பு இங்க விடலாமா? அதாவது அந்த என்ட்ரன்ஸ்ல இருந்தே அது உள்ள போகும்போது அந்த வாசனை, அவங்க பூஜை சம்பந்தமான அந்த வாசனை, அவங்க வீடே. ஒரு யூதன் எப்படி இருப்பான் தெரியுங்களா? அதுலயும் யூத மார்க்கத்துக்குள்ளே போதகராக ஒரு ஆசாரியனாக அந்த அளவுக்கு ஒருத்தர் இருந்தால் அவங்க எப்படி இருப்பாங்க? இதெல்லாம் பிறகு நல்லா தெரியும். அதனால சொல்றாங்க, அப்படி போக்குவரத்தாக இருப்பது விலக்கப்பட்டிருக்குது. இட் இஸ் ஃபர்பிடன். சம்பந்தம் கலக்கவே கூடாது, அந்த தெருவிலே போக கூடாதுன்ற மாதிரி இருப்பாங்க. நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். நான் இனி சொல்லவே முடியாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பிச்சிட்டார். தேவன் எனக்கு சொல்லிட்டாரு. முதல்ல தேவன் சொன்னதை வைக்கிறார். இத வேற மாதிரி சொல்றதா இருந்தா பயப்படாதீங்க, என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க, ஒரு யூதன் உள்ள வந்திருக்கிறது அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கலாம். பட் நான் வந்திருக்கேன், உங்களுக்கு நான் வசனத்தை சொல்ல வந்திருக்கேன், எல்லாம் அப்படியே உட்காருங்க, நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னா இங்க யாரு இப்போ மகிமைப்படுவா? பேசினால் நான் தான். ஆனா அப்படி சொல்லல, தேவன் எனக்கு காண்பித்தார் என்று சொன்னார். அப்போ தேவனுடைய கட்டளை தனக்கு இன்னது, அவர் எனக்கு அதை சொல்லி புரிய வச்சிருக்கிறார். ஆகையால் நீங்கள் என்னை அழைப்பித்த போது நான் எதிர்பேசாமல் வந்தேன். ஆனா இது தேவனுடைய கட்டளை, நான் எதிர்பேசாமல் வந்தேன். கன்ஃபியூஷன் இருந்தது இவருக்கு. ஆனா தேவன் புரிய வச்சுட்ட உடனே எதிர்பேசாமல் இப்ப வந்துட்டாராம். தன்னுடைய நிலைமைய ரொம்ப அழகா அவங்களுக்கு சொல்ற. எதற்கு என்னை அழைப்பித்தீர்கள் என்றான். 30ஆம் வசனம். அதற்கு கொர்நேலியோ ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். நினைத்தருளப்பட்டது. சீமோனுடைய வீட்டிலே தங்கி இருக்கிறான், அவன் வந்து உன்னிடத்தில் பேசுவான் என்றார். அந்தபடியே நான் உடனே உம்மிடத்துக்கு ஆள் அனுப்பினேன். நீர் வந்தது நல்ல காரியம். தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம் என்றான். எவ்வளவு பயபக்தியான மனுஷன்றது அவருடைய வாயின் வார்த்தைகள்ல, அவருடைய தாழ்மையில, அவர் எப்படி தன்னுடைய நோக்கத்தை பிரசன்ட் பண்றார்ன்றதுல தெரியுது. நாங்கள் எல்லாரும் உமக்கு கட்டளையிட்ட தேவ வார்த்தையை கேட்பதற்காக தேவ சமூகத்திலே கூடியிருக்கிறோம். ஒரு கிறிஸ்துக்குள்ள வளர்ற ஒரு சகோதரன் இப்படி வளரணும். ஒரு கிறிஸ்துக்குள்ளே ஒரு புருஷனாக ஒருவன் இப்படி வளரணும். நம்முடைய வாயின் வார்த்தைகள் தேவ பக்திக்குரியதாக, கேட்கிறவர்கள் அந்த வார்த்தைகள் நடுவில் நாம் கர்த்தருக்கு பயப்படுவதை, அவருக்கு அஞ்சி நடப்பவர்கள் நீதியில் நடப்பவர்கள் என்பதை புரிந்து கொள்ளும்படிக்கு நம்முடைய வாயின் வார்த்தைகள் எல்லாம் வளர்ச்சி அடையணும், முதிர்ச்சி அடையணும். இந்த மனுஷன் ரொம்ப அழகா சொன்னாரு. சொன்ன பிறகு 34ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு பேச தொடங்கி தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றான். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும், இந்த பட்சபாதம் என்பது மேலோட்டமாக ஒரு விஷயத்தை பார்த்து ஒருத்தர் நடந்துகிறது. மேலோட்டமா பார்த்த உடனே பிடிக்குது, பார்த்த உடனே நல்லா இருக்கு, பார்த்த உடனே இது எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு அர்த்தத்துலதான் இந்த பட்சபாதம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. பட்சம் அப்படின்னா வேணும், பாதம் அப்படின்னா பாதகமா அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி, பட்சபாதமாக பிடிக்குது பிடிக்கலன்ற மாதிரி அந்த வார்த்தை தான் இந்த வார்த்தை. அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும், எந்த ஜனத்திலாகிலும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். மீகாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். மனுஷனே, நன்மை இன்னதென்று கடவுள் உனக்கு போதித்திருக்கிறார்.
உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். வாழ்க்கையில என்னதான் பண்ணணும், எப்படிதான் வாழணும்னு ஒரு கேள்வி கேட்டா இதுக்குள்ளதான் நம்ம வாழ்க்கை இருக்கிறது. அன்னைக்கு சொல்றார், தேவன் சொல்றார், என்னதான் உனக்கு இவ்வளவு பெரிய நியாயப்பிரமாணத்தை கொடுத்து 613 கட்டளை எல்லாம் கொடுத்து என்னதான் எதிர்பார்த்தாரு உங்ககிட்ட? இதை தானே எதிர்பார்த்தாரு. நற்கிரியை செய்து மனத்தாழ்மையாக தேவனுக்கு முன்பாக நடந்து இதைதானே எதிர்பார்த்தாரு. பாருங்க, தேவன் ஒரு ஒரு ஜிஸ்ட் மாதிரி அந்த நியாயப்பிரமாணத்துல அவர் எதிர்பார்ப்பு என்னன்றத சுருக்கமா சொல்றார். இன்றைக்கு தேவன் நம்மிடத்துல கிறிஸ்துவுக்குள் என்ன எதிர்பார்க்கிறார் அது நமக்கு தெரிஞ்சிடணும். அது நம்முடைய இருதயத்தின் நடுவில் இருக்கணும். அதை சுற்றி தான் நம்முடைய வாழ்க்கை ஓடணும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தேவை. அப்போ அவர் சொல்றாரு, இதுதானப்பா அவர் விரும்புறாரு, எந்த ஜனத்தில் ஆகலும். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம், 5:15. நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். நீங்கள் நன்மை தீமையை வெறுத்துருங்க, தீமையை வெறுத்துருங்க. தீமைன்றது தெரியாத ஒரு குழப்பத்தில் போகும் சந்ததி நம்முடைய சந்ததி. தீமையை ஐடென்டிஃபை பண்ணவே தெரியல. இன்னைக்கு நம்முடைய குழப்பமான மனநிலை என்னன்னா, தீமையை நம்மளால அடையாளம் காணவே முடியல. ஏன்னா சாத்தான் அவ்வளவு தந்திரமாக என்ன பண்ணிட்டான்னா, ஒரு நல்லது சுத்தி 9 தீயது எல்லாம் ஒரே கலர்ல வச்சுட்டான். அதனால நம்ம இந்த 9 தள்ளிட்டு இந்த ஒரு நன்மையை பிடித்து கொண்டு போக வேண்டி இருக்கிறது. அவ்வளவு நெருக்கடியான ஒரு நிர்பந்த காலத்திலே நாம் இருக்கிறோம். ஆனா நம்முடைய நோக்கம் கர்த்தருக்கு பிரியமான நன்மையின் நான் நடக்க வேண்டும் என்று இருக்குமானால், ஜெபிப்போமானால், விரும்புவோமானால், அதை தேடுவோமானால், அந்த வழியில கைப்பிடிச்சு நம்மளை கொண்டு போயிடுவார். அவ தேவன் எதை விரும்புகிறார்? கொர்நேலியுவை தேவன் தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த ஒரு மனிதனுக்காக இவ்வளவு செய்தாரா அப்படின்னு நான் சிந்திச்சு பார்த்தேன். இவ்வளவு தூரத்துக்கு அங்க தூதன் அனுப்பி, இங்க தரிசனத்தை அனுப்பி, பேதுருவை ஆயத்தம் பண்ணி, இவங்க வீட்டை ஆயத்தம் பண்ணி, பரலோகத்திலிருந்து இவ்வளவு நேரடியான ஒரு வேலைய தேவனே இறங்கி இவ்வளவு பண்றாரே அப்படின்னா, அந்த கொர்நேலியுவுக்கு பக்கத்துல பல லட்சம் பேரை தாண்டி நீங்களும் நானும் இருக்கோம். புரஜாதியாருக்கு வாசல திறந்த அந்த ஒரு செயல்பாட்டுக்குள்ள தேவன் இறங்கி செஞ்ச அந்த விஷயத்துல பின்னால நீங்களும் நானும் இருக்கோம். நம்ம பிள்ளைங்க, நம்ம சந்ததியும் இருக்கிறது. தேவன் அவ்வளவு தூரத்துக்கு சிந்தித்து அதை திட்டமிட்டு கொர்நேலியுடைய வீட்டிலே அவருடைய இருதயத்தை அவர் திறந்து கீழ்ப்படிய பண்ணினார். அந்த நல்ல மனிதனுக்கு சுவிசேஷம் சொல்லும்படியாக இப்போ இந்த சுவிசேஷகர் உள்ள போயிட்டார், பேச ஆரம்பிச்சிட்டார். அவருடைய பேச்சில் இருக்கிற சில விஷயங்கள் நிச்சயமா நாம கவனிச்சாகணும். 36, எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. இஸ்ரவேலுக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. அப்ப புறஜாதியாருக்கு கூட இஸ்ரவேலுக்கு என்ன நடந்தது கொண்டதுன்றதெல்லாம் தெரிந்த மக்களாகவும் அவர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா எருசலேமில், அதை சுற்றிலும் இருக்கிற பட்டணங்கள் இல்லை, இஸ்ரவேலுக்கு என்ன நடந்தது, இஸ்ரவேலின் தேவன் என்ன செய்தார் அப்படின்ற மாதிரி தெரிந்தவர்களாக அவங்க இருந்திருக்கிறாங்க. அதனால சொல்ற, நீங்கள் அதை அறிந்திருக்கிறீர்களே. யோவான் ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்த பின்பு கலிலேயா நாடு முதற்கொண்டு யூதேயா தேசமெங்கும் நடந்த சங்கதி இதுவே. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகளை எல்லாவற்றுக்கும் நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சம் ஆகும்படி செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவரோடு புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளும் ஆகிய எங்களுக்கே பிரத்யட்சமாகும்படி செய்தார். அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். சுவிசேஷம் அப்படின்றதோட
மிக அழகான தெளிவான ஒரு செய்தி. ஒருத்தர் வீட்டுக்கு போயிட்டு நாம் சுவிசேஷம் சொல்லணும், ஆண்டவரை பற்றிய ரட்சிப்பின் செய்தியை சொல்லணும் அப்படின்னா இதுதான் ஹார்ட் ஆஃப் தி காஸ்பல். சுவிசேஷத்தோட இருதய பாகம் இதுதான். ஆண்டவர் பூமிக்கு வந்தார், நன்மை செய்கிறவராக வாழ்ந்தார், சிலுவையிலே மரித்தார், பாவங்களை சுமந்து மரித்தார், பலியானார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இந்த செய்தி தான் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் எழுதிக்கங்க, நம்ம தெரிஞ்ச வசனம் தான். கிறிஸ்து எப்படி மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார் என்பதுதானே சுவிசேஷம். வேற சுவிசேஷம் இல்லை, அது ஒண்ணுதான் அப்படின்னு அங்க சொல்றார். அப்போ இதெல்லாம் அப்படி சொல்லி முடிக்கும் போது 44 பாருங்களேன். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவரும் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கையில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 37 அங்கே பேதுரு எழுந்து நின்று பேசிக் கொண்டிருக்கிறார். இது அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி, அவர் பேசிக்கிட்டே தான் இருக்கார். பேதுரு பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது அவர்கள் இருதயமானது ஆயத்தமானது, நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க. இந்த இடத்துல புறஜாதியாருக்கு இங்க சுவிசேஷம் சொல்லிட்டே இருக்கும் பொழுது அவங்க வசனத்தை கேட்டுட்டே இருக்காங்க, பக்தியா கேட்டுட்டே இருக்காங்க, அவங்களுக்குள்ள ஏற்றுக்கொள்ளும் மனதோட அதை கேட்டுட்டே இருக்கிறாங்க, அதை அவங்க ஏத்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப வானத்திலிருந்து இவர்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் பொழியப்பட்டார். இந்த இடத்துலதான் சில கேள்விகள் மார்க்க பிரிவினையார் கிறிஸ்டியன் சபையில கேட்பாங்க. என்னன்னா, இவங்க ஞானஸ்தானமே எடுக்கலையே, அது எப்படி பரிசுத்த ஆவியானவரை பெற்றார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. சரி, ஞானஸ்தானமே எடுக்காம பரிசுத்த ஆவியை பெற்ற மாதிரியான இன்னொரு இடம் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. ஞானஸ்தானம் எடுக்காம பரிசுத்த ஆவியை பெற்ற மாதிரி இன்னொரு இடம். சரி, அப்போஸ்தலர் 2ல என்ன நடந்தது? அங்க என்ன நடந்தது? அங்கே அப்போஸ்தலர்கள் என்ன பெற்றார்கள்? பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். இப்ப அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றிருந்தார்களா இல்லையா? அந்த இடத்துல நமக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அந்த மாதிரி ஒரு அடையாளமே இல்லையே. அப்போஸ்தலர் ஒண்ணு நம்ம கிராண்டடா என்ன நினைச்சுக்கிறோம்? அவர்கள் ஏற்கனவே ஞானஸ்தானம் பெற்றவர்களாக. சரி, அதுக்கு அடுத்தது அந்த இடத்துல அந்த வசனம் 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 2, கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். ஆனா சொல்ல போனா அப்போஸ்தலர்கள் எல்லாருமே பாவ மன்னிப்புக்கென்று எப்பொழுது ஞானஸ்தானம் பெற்றார்கள் அப்படின்னு ஒரு நேரடியான நமக்கு குறிப்பு இல்லை. ஆனா அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றிருக்க வேண்டும். நம்மளோட ஒரு யூகம் எப்படி நம்ம அதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, பெந்தகோஸ்து தினத்து அன்னைக்கு 3000 பேர் ஞானஸ்தானம் பெற்றார்கள், அவர்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் இருக்கு இல்லையா? அன்னைக்கு தான் அவர்களும் நிச்சயமாக பாவ மன்னிப்புக்கு என்று ஞானஸ்தானம் பெற்றிருக்க வேண்டும். இது நாம ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம். அவங்க மட்டும் ஞானஸ்தானமே எடுக்கல அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் வைக்க முடியுமா? முடியாது. அந்த மாதிரி வைக்கவே முடியாது. ஏன்னா பாவ மன்னிப்புக்கு அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றுதான் ஆகணும் இல்லையா? சரி, அடுத்தது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19, யோவான் ஸ்நானகனாலே ஞானஸ்தானம் பெற்றவர்களை சந்தித்து பவுல் பேசுறாரு. பேசும் பொழுது கேட்கிறாரு, நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் அப்படின்னு சொல்லி. 3ஆம் வசனம் 19ஆம் அதிகாரம். அப்பொழுது அவன் அதுக்கு பிறகு கரங்களை வைத்த பிறகு அவர் வரங்களை பெறுகிறார்கள். இங்க என்னன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்துல இவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள், அவர்கள் மேல் இறங்கினார்னு இருக்கு. 11ஆம் அதிகாரம் 14 முதல் அப்போஸ்தலர் 11, நான் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர்
இங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நான் பேச தொடங்கின போதுன்னு இருக்கு. அங்க இன்சிடென்ட் படிக்கும் போது 10ஆம் அதிகாரத்துல அவர் பேசிக்கிட்டே வர்றாரு. ஒரு பாயிண்ட்ல பரிசுத்த ஆவி அவர்கள் மீது இறங்கினதாக பார்க்கிறோம். இவர் இங்க இன்னொரு இடத்துல போய் சொல்றார், நடந்ததை சொல்றார். சொல்லும்போது என்னன்றாரு, நான் பேச தொடங்கின போது அப்படின்னா அப்படின்னு ஆரம்பிச்ச உடனே இருக்கணும்னு அவசியம் இல்லை. பேசிக்கிட்டே இருக்கும்போது இப்படி நடந்ததுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நான் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார். யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்களும் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்பொழுது நினைவு கூர்ந்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். இதுல நமக்கு சந்தேகமே இல்லை, ஆமான் சரின்னு சொல்லிடுவோம். கொர்நேலியுவின் வீட்டிலே அவர்கள் ஞானஸ்தானம் இன்னும் பெறவே இல்லை, கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் இறங்கினார். இறங்கின போது அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். இததான் இந்த இடத்துல இவரு இன்னொரு இடத்துல போய் பேசும்போது, அப்போஸ்தலர்கள் பேசும்பொழுது பேதுரு முடிவு செய்கிறார். அப்ப நம்மை போலவே அந்த வார்த்தையை கவனிக்கலாம். அடுத்தது இவர் நினைவு கூர்ந்த வசனத்துல என்ன வசனம் இருக்கிறது? பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்பதை நான் நினைவு கூர்ந்தேன் என்று சொல்லுகிறார். இப்ப என்னன்னா விசேஷம், முதலாவது யூத மக்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுகிற அந்த நேரம் அற்புதமாக ஆச்சரியமாக அந்த அப்போஸ்தலர்கள் வரம் பெற்றவர்களாக பல மொழிகளை பேசினார்கள். பரிசுத்த ஆவி அவர்கள் மீது இறங்கினார். அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றிருந்தார்கள் பரிசுத்த ஆவியினாலே. அப்ப பல மொழிகளை எல்லாம் அவங்க பேசுறாங்க. அந்த இடத்துல அதான் காட்சி. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா இப்ப என்ன நடந்தது இங்க? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 45 தேவனை புகழுகிறதையும் பாத்தீங்களா? ஆனா அப்போஸ்தலர் 2ல என்னன்னு பார்த்தோம், அவர்கள் பரிசுத்த ஆவி ஞானஸ்தானம் பெற்றார்கள், அவர்கள் அந்நிய மொழி பேசினார்கள். அவங்க என்ன பேசினாங்க அங்க ஞாபகம் இருக்கா? தேவனுடைய மகத்துவங்களை பேசினார்கள் அப்போஸ்தலர் 2ல. இந்த இடத்துல தேவனை புகழ்ந்தார்கள் அப்படின்னு இருக்கு. இது முக்கியமா அடுத்த வசனத்துல ஒரு வரலாற்று குறிப்பு, ஒரு சாட்சியோட அங்க அந்த இடத்தை பதிவு செய்யறாரு. அந்த வசனம் பாருங்க. கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அவங்களுக்கே ஷாக்கு தான், அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் தான். ஏன்னா யூதர்கள் சொந்த ஜனம், அவர்களுக்குள் வந்த மேசியா, அவர்களுக்கான வாசலை கர்த்தர் திறந்தார், அங்கே பரிசுத்த ஆவி பொழியப்பட்டார். அதெல்லாம் நியாயம், அதெல்லாம் கரெக்ட். ஏன்னா வாக்குத்தத்தங்களை பெற்றவர்கள் அவர்கள் தான், இவங்களுக்கு அது மட்டும்தான் தெரியும். ஆனா தேவன் உலக தோட்டத்துக்கு முன்னாலேயே எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படும் திட்டம் வச்சு அதை ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் மாதிரி அவர் ஓபன் பண்றார். இது இவங்களுக்கு தெரியாது. இப்ப புறஜாதியாரோட வீட்டுல போன பிறகு கொர்நேலியுடைய வீட்டார் ஞானஸ்தானம் பெறுவதற்கு முன்னாலேயே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். இதுல நமக்கு எந்த சந்தேகம் வரவே கூடாது. வசனம் அதை நமக்கு உறுதி செய்கிறது. இந்த சாட்சிகள் முக்கியம். விருத்த சேதனம் பெற்ற இந்த விசுவாசிகள் ஆச்சரியப்பட்டார்கள். 47, 48. அப்பொழுது பேதுரு இந்த நம்மை போல அப்படின்றத இங்கேயும் பதிவு செய்யறாரு, 11லையும் பதிவு செய்யறாரு. நம்மை போல ஞானஸ்தானம் என்று சொல்லி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். 11ஆம் அதிகாரம். என்னப்பா எது படிக்கிறீங்க? இல்ல 11ஆம் அதிகாரத்துல 17, 18. ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுகிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தையே அனுகிரகம் பண்ணியிருக்கும் போது தேவனை தடுக்கிறதற்கு நான் மாத்திரம் என்றான். இவைகளை அவர்கள் கேட்டபொழுது அமர்ந்திருந்து, அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கும் அருளி செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். தேவன் என்ன அழகா இந்த ஸ்கீம் பண்ணி பிளான் பண்ணி இதை அழகா செஞ்சு முடிச்சிட்டார். புறஜாதியாருக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டது, அவர்கள் ராஜ்யத்துக்குள்ளே நுழைஞ்சாங்க. ஏன் பேதுருவை கூட்டிட்டு போய் பிரசங்கம் பண்ண வச்சாரு? ராஜ்யத்தின் திறவுகோல் அவர்கிட்ட இருக்கு.
எப்படி யூதர்களுக்காக அவர் சுவிசேஷத்தின் வாசலை திறந்து, ராஜ்யத்தின் வாசலை திறந்து அவங்கள உள்ள வர வச்சாரோ, அதே கையில இவங்களுக்கும் திறந்து இவங்களையும் உள்ள வர வச்சிருக்கிறார். இது தேவனுடைய திட்டம். இதுல இருந்து நம்ம என்ன நம்பிக்கையை, விசுவாசத்தை இன்னைக்கு இருக்கிற நம்ம சூழ்நிலைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னா, தேவன் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே நமக்காக இறங்கி அவர் கிரியை செய்வார். நமக்காக. இப்போ நமக்காக அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ நான் ஒருத்தனுக்காக அப்படின்னு நினைக்கிறத விட, என் வழியாக என் மனைவி, பிள்ளைகள், சந்ததி, இதெல்லாமே அவருக்கு தெரியும். அதனால இன்னைக்கு அவருக்கு எனக்கு என்ன செய்யணும்னு அவர் நினைக்கிறாரோ, அதுக்கு பின்னால இருக்கிற பல ஆண்டுகள் அவருக்கு தெரியும். அதனால அவர் என்ன செய்வார். அதனால நாம் முக்கியமாக இன்றைக்கு தேவனுடைய சமூகத்துல அந்த கொர்நேலியு போல, கொர்நேலியுவை படிக்கும்போது நல்ல ஒத்து அந்த மனுஷனை அப்சர்வ் பண்ணும்போது நமக்குள்ள ஒரு வெக்கம் உண்டாகும். ஏன் அந்த மனுஷன் யூதன் கிடையாது, ஆனா நியாயப்பிரமாணம் பண்ணி நடக்கும்படி தன்னை ஒப்பு கொடுத்திருந்தாரு. செஞ்சது ரோம அரசாங்கத்தில் இருக்கிற மிகப்பெரிய வேலை, அந்தஸ்து, கௌரவம், பணம் எல்லாமே இருக்கிற மனுஷன். ஆனா தேவனுக்கு பயப்படும்படியான ஒரு பக்தி அவருக்குள்ள இருந்திருக்கிறது. கிறிஸ்துவுக்கு முன்னால பார்த்தாலே அவருடைய சாட்சி, கிறிஸ்துவுக்கு அப்புறமா ரொம்ப காலமா வாழ்ந்த ஒருத்தர் கூட சொல்ல முடியுமா அப்படி யோசிக்க வேண்டிய அளவுக்கு அந்த மனுஷன் இருந்திருக்கிறானே. அந்த மனுஷனுக்கு தேவன் இறங்கினார். அந்த மனுஷனை வச்சு புரஜாதியாருக்கான 2வது வருஷத்துக்கான இந்த ரட்சிப்பின் திட்டம் நிறைவேறது பார்த்தீங்களா? ஓபன் பண்ண டோர் இந்த ஹவுஸ் ஆஃப் கொர்நேலியு, கொர்நேலியுடைய வீட்டுல திறந்த கதவு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்மை ரட்சிக்கிறாருன்னு சொன்னா, நம்ம ஒரு டோர், நம்ம வீடு வந்து ஒரு டோர். அது வழியா எத்தனை பேர் ரட்சிக்கப்பட போகிறார்கள்? அதுக்காக தான் கடவுள் நம்ம மேல கிருபையா வச்சு நம்மளெல்லாம் போஷிக்கிறார், நம்மளை காப்பாத்துறார். தேவனுடைய ஒரே நோக்கம் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான். அதை வச்சுதான் அவர் எல்லாமே செய்வார். அதுக்காக தான் அவர் எல்லாமே செய்வார். அதுக்காக தான் என்னை சோறு போடுவார், என்னை வாழ வைப்பார். இதை நினைச்சுக்கிட்டு நாம வாழ்ந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய வாழ்க்கையை தேவன் நடத்துவதையும், அவர் நம்மோடு இருப்பதையும், அதில் இருக்கிற நம்பிக்கையையும், அதனால் வருகிற சந்தோஷத்தையும் நாம் திடமாக அனுபவிக்க முடியும். நல்ல மனுஷன், அவருக்கு எதுக்கு சுவிசேஷம்? நல்ல மனுஷன், அவருக்கு எதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு முயற்சியை தேவன் செய்தார்? நம்மோடு கூட இருக்கிற உறவுகளிலே நல்ல மனிதர்கள் இருப்பாங்க, நம்முடைய அயலகத்தாரிலே நல்ல மனிதர் இருப்பாங்க, நம்முடைய நட்பு வட்டத்துக்குள்ளே நல்ல மனிதர் இருப்பாங்க. அவர்களை எல்லாம் கிறிஸ்துக்குள்ள கொண்டு வர வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அல்லது அவர்கள் ரட்சிக்கப்படாமல் மரித்தால் தேவன் நம்ம கேட்பார். அவங்களோட உலக பிரகாரமாக ஒட்டி உறவாடி வாழ்ந்தீர்கள், பகிர்ந்து வாழ்ந்தீர்கள், உண்டு மகிழ்ந்தீர்கள், ஆனால் அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கான எந்த முயற்சியும் நீ பண்ணலையம்மா கேட்ப. ஆனா ரட்சிப்பின் வாசனையே தெரியாத கொர்நேலியு சுவிசேஷம் தன் வீட்டுக்குள்ளே சொல்லப்படுகிற அந்த சந்தர்ப்பத்திலே உறவின் முறையாரையும் தன் நட்பில் இருக்கிற விசேஷித்தவரையும் அழைப்பித்தார். இனிமேல் இந்த முயற்சி நமக்கு தேவை. கொஞ்சம் முயற்சி பண்ணலாம். ஒரு சிலரையாவது நாம் நம்முடைய வீடுகளிலே சத்தியத்தை கேட்பதற்கு நாம் அழைக்கணும். இல்லைன்னா நாமே உண்டு, நாமே மகிழ்ந்து போயிட்டே இருப்போம். ஜெபம். சர்வ வல்லமை உள்ள நல்ல பிதாவே, பரிசுத்தரே, பரிசுத்தரே, உமது கிருபை மகா பெரியதப்பா. அது கீழே தான் நாங்கள் இருக்கிறோம், அதனாலே பிழைக்கிறோம், அதனாலேயே நாங்கள் வாழுகிறோம். உம்முடைய கிருபைக்கு எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. கொர்நேலியுவை பற்றி நாங்கள் படிக்கும் பொழுது நாங்கள் வெட்கப்பட வேண்டிய அளவுக்கு அந்த மனுஷன் நல்ல மனுஷனாக இருந்திருக்கிறாரு. இதோ நாங்கள் இன்னும் என்னென்ன விஷயங்களிலே நல்ல சாட்சியோடு வாழ வேண்டியிருக்கிறது என்பதை நினைக்கிறோம்ப்பா. பல விஷயங்களிலே முன்மாதிரியான நற்கிரியைகள் அந்த மனுஷனிடத்திலே நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். தகப்பனே, நாங்கள் உன் பிரியமாய் வாழ விரும்புகிறோம். எங்களுக்கு உதவி செய்யும் ஞானம் தாரும், விவேகம் தாரும், புத்தி தெளிவு தாரும். சாத்தானின் சோதனைகளுக்கு விலக்கி எங்களை கைப்பிடித்து நடத்தும், எங்கள் பிள்ளைகளை நடத்தும். மதீனங்களை நீக்கி நல்ல ஞானத்தை எங்கள் சந்ததிக்கு தாரும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. God bless you.